கலத்திர தோஷத்தினால பிரிவுகள் பிரச்சனைகள் மட்டும் இருக்க வச்சு அதை வச்சு காலம் தள்ளுவாங்க. அது நிரந்தர பிரிவை நோக்கி ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய், சனி, ராகு இந்த 3 பாவ கிரகங்கள் தான் கடுமையாக இந்த திருமண முறிவுக்கு அதை இழுத்துட்டு போகிறது. திருமணம் தாண்டிய உறவுகளையும் அது இழுத்துட்டு போகிறதுக்கு காரணம் இந்த செவ்வாய், சனி, ராகு தான். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தை செவ்வாய், சனி பார்த்தாலோ அல்லது ராகுவும் அது முக்கூட்டு கிரகம் சொல்லுவாங்க, 3 கிரகங்களும் அந்த 7ஆம் இடத்துல சேர்ந்தாலோ அந்த முதல் திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக பாதிச்சிருது. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது முதல் திருமணம், 9ஆம் இடம் 11ஆம் இடம்ங்கிறது 2வது 3வது திருமணத்துக்கு நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும். அப்போ முதல் திருமண முறிவுக்கு காரணம் இந்த 3 பாவ கிரகங்கள் தான். செவ்வாய், சனி, ராகு இவை இணைந்து 7ஆம் இடத்தை டச் பண்ணாலோ அல்லது 7ஆம் அதிபதியோடு அது சேர்ந்து இருந்தாலோ கண்டிப்பாக திருமண முறிவுங்கிறது கண்டிப்பாக டைவர்ஸை நோக்கி போகுது.